சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த கெட்ட நேரம் எல்லாமே முடிஞ்சு போய் இப்போ நீ நல்லபடியாக வாழ்வதற்கேற்ற நல்ல நேரம் வந்துருச்சு. என் அன்பையும் அருளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று என் அன்பு பிள்ளையான உனக்காகவே அனைத்தையும் சந்தோஷமாய் செய்து தர இந்த சாயப்பா வந்துட்டேன் செல்லவே. இனிமே நீ விரும்பிய பொருள் அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும். உன் மனசுல நீ என்ன ஆசைப்பட்டாலும் என்ன விரும்பினாலும் அதை பரிபூரணமாக உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில தோல்வியும் பிரச்சனைகளும் எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். தோல்வி அடைஞ்சா சோர்ந்து போகாம மறுபடியும் திரும்ப தைரியமா எழுந்து நில்லு. உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் என் செல்லமே. உன் வாழ்க்கை இப்போ ரொம்ப கஷ்டமா போய்கிட்டு இருக்குன்றதை பார்த்துட்டு தான் அதை சரி செய்யும் விதமாக உனக்கு நல்ல நேரத்தை உருவாக்குவதற்காகவே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நானே முன்னின்று நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்கணும், எது எப்படிலாம் நடக்கணும்னு நான் போட்ட திட்டப்படிதான் இப்போது நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க. இன்னும் கொஞ்சம் பொறுமையோடு இருந்தீனா எல்லா வகையிலும் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்படி இந்த சாயப்பா செஞ்சிருவேன் செல்லமே. நீ ஒருபோதும் யாருக்கும் கெடுதல் நினைக்காதே. உன் வாழ்க்கையை ஏற்றி விடுறதுக்கும் உனக்கு நல்லது செய்யறதுக்கும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற? கண்டிப்பா நீ பொறுமையா இருந்தாலே நீ பெருமை கொள்ளும் அளவுக்கு உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன். வாழ்க்கையில எதுவுமே இப்படியே நடந்துருமோ அப்படியே போயிடுமோன்னு நீ யோசிக்காதே. எதை எப்போது எப்படி வேண்டுமானாலும் நான் மாற்றி கொடுப்பேன்ற நம்பிக்கையோடு நீரு. சக மனிதர்களை பேதம் பாராது நேசித்த சத்தியமான நல்ல குணம் கொண்ட என் அன்பு பிள்ளையான நீ மனித நேயத்தோடும் மனிதாபிமானத்தோடும் நடந்துக்கிறத பார்த்துட்டு தான் உனக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோட இந்த சாயப்பா உன்னை நோக்கி ஓடி வந்தேன். நல்ல பிள்ளையாகிய நீ இனிமே எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் வாழ்க்கையையும் வழி நடத்தி உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படி செய்ய வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உன் கவலைகள் அனைத்தையும் சீர்திருத்தி உன்னை வெற்றிகரமாக நான் வாழ வைக்க போறேன். நீ தனிமையில இருக்கிறோன்ற நினைப்பு வரும்போதெல்லாம், தனிமையில் தவிக்கும் போதும் கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொன்னினாலே எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்க செய்வேன். கோபப்பட்டு நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்னொரு மனிதரின் மனசை சுக்குநூறா உடைச்சிருன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டினாலே ஒருபோதும் யாரிடமும் கோபப்பட்டு பேச மாட்டாய்தானே. நீ நேசிக்கிற ஒரு மனிதரின் இதயத்தை காயப்படுத்தும் அளவுக்கு மிக மோசமான அந்த கோபத்தை நீ ஏன் உனக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க? கோபம் எப்போதும் யாருக்கும் எந்த விதத்திலும் பயன் தராது. கோபம் எப்பவுமே எதையாவது அழிக்கக்கூடியதா, எதையாவது முடிவுக்கு கொண்டு வரக்கூடியதா, எதையாவது தோற்கடிக்கக்கூடியதா, தோல்வியை தரக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கு. அதனாலதான் எப்போதுமே யார்கிட்டையும் கோவப்படாம பொறுமையா இருன்னு சொல்றேன். நீ மட்டும் பொறுமையா இருந்தீனா வந்த பிரச்சனையை தீர்க்கவும் முடியும், பிரச்சனைகள் வராம தடுக்கவும் முடியும். எப்போதும் எல்லா இடங்களிலும் பொறுமையாக இருந்தே உனக்கான காரியங்களை சாதிக்கப்பார் என் தங்கமே. நீ பேசுற வார்த்தைகள் யார் மனசையும் புண்படுத்திடக் கூடாதுன்றதுல நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த எதிர்மறை எண்ணங்களையும் உன் மனசுல வச்சுக்காம, யார் என்ன சொன்னாலும் அதை நம்பாம, அதை யோசிச்சு மனசை போட்டு குழம்பிக்காம எல்லாத்தையும் மறந்து கடந்து வர பழகு. உன் மனசுல எதிர்மறை எண்ணங்கள் இல்லாத வரைக்கும் எல்லாமே உனக்கு நல்லதாகவும் சாதகமாகவுமே நடக்கும். என்னையே நம்பக்கூடிய உனக்கு எந்த துன்பங்களும் இல்லாத அளவுக்கு உனக்கான இன்பமயமான வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன். எப்போதும் யார் மனசும் புண்படும்படி நடந்து கொள்ளாதே. ஏன்னா இன்னைக்கு நீ ஒருத்தவங்களை அலட்சியமா தூக்கி எறிஞ்சு பேசியிருக்கலாம், இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டிருக்கலாம், அல்லது இன்னைக்கு ஒருத்தர் மனசு புண்படும்படி நோக்கும்படி பேசியிருக்கலாம், அல்லது ஒருத்தர்கிட்ட இனிமே பேசவே மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். இப்படி நீ யார்கிட்ட நடந்துகிட்டியோ அவங்க நாளைக்கு இருப்பாங்களா இறப்பார்களா என்பதை நீ அறிவாயா? இன்னைக்கு நீ ஒருத்தர் சண்டை போட்டு பேச மாட்டேன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டேன்னு வச்சுக்குவோம், நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகி அவங்க இந்த உலகத்துல இல்லாம போயிட்டாங்கன்னா
அதை உன் மனசில் தாங்க முடியுமான்னு யோசி. எப்போதும் நல்ல வார்த்தைகளை பேசு. நல்லவங்களை உன் கூட வச்சுக்கிட்டு நல்ல விதமாக நீயும் நடந்து கொள். யார் உன்னை நிராகரித்தாலும் அதை கண்டு நெஞ்சு உடையாம, என்னை மேலே தூக்கி விட என் சாயப்பா இருக்காரு, என்னை உயர்த்தி விட என் சாயப்பா இருக்காருன்னு என்னை நோக்கி ஓடிவா. உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தையும் உன் கைகளில் கிடைக்க செய்வது, உனக்கு நடக்க வேண்டிய அனைத்தையும் நல்ல விதமாக நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு தானே. எதுவாக இருந்தாலும் அதை வெற்றிகரமாக நானே நடத்தி முடிப்பேன். நீயாகவே கவலைப்பட்டோ பிரச்சனையை நினைச்சோ வருத்தப்பட்டோ அதுல மூழ்கி போயிட வேணாம். என்ன நடந்தாலும் அதை தாண்டி கடந்து வரவும் சமாளிக்கவும் சந்தோஷப்படவும் தயாராக இரு. எல்லாத்தையும் சமாளிச்சு சந்தோஷப்படுற அளவுக்கு வித்தையை கத்து வச்சுக்கிட்டினா கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும். நீ யாரா இருந்தாலும் உனக்குன்னு ஒரு தன்மானமும் திமிரையும் வச்சுக்கோ. யாருக்காகவும் எதுக்காகவும் அதை எப்போதும் நீ இழந்துவிடக் கூடாது என் செல்லமே. இன்றைய நாள் முதல் இனி உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உனக்கானதை யாராவது அக்கறையோடு வந்து உன்கிட்ட பேசினாங்கன்னா அவர்களிடம் நல்லா பேசு. அவங்களுக்கு நிறைய நேரத்தை செலவிடு. உனக்கு ஆறுதல் சொல்றவங்களையும் உனக்கு நம்பிக்கை தரும் நல்ல வார்த்தைகளை பேசுபவர்களையும் எப்போதும் உன் கூடவே வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நடக்க வேண்டியது அனைத்தையும் சரியான நேரத்தில் சரியான காரணத்தோடு நீ சந்தோஷப்படும்படியாக நடத்தி முடிப்பேன். இன்று முதல் பல மடங்கு சந்தோஷம் உன் வாழ்வில் வந்து சேரப்போது. நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பல நல்ல விஷயங்களையும் நானே நடத்தி முடிப்பேன். வாழ்க்கைங்கிறது நீ எத்தனை நாள் இந்த மண்ணில் உயிரோடு வாழ்ந்தன்றது கிடையாது, எத்தனை பேரின் மனதில் நீ உயர்வாய் இருந்தாய் என்பதுதான் வாழ்க்கை. வளம் கொண்ட உடலை விட தன்னம்பிக்கை கொண்ட மனசே சிறந்தது. நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடு இருந்தாலே உனக்கான விஷயங்கள் அனைத்தும் அழகாய் நடந்து முடியும். நீ எப்போதும் நீயாக வாழ கற்றுக்கோ. ஒரு சிலர் உன்னை விரும்பி வரலாம், ஒரு சிலர் உன்னை வேணான்னு வெறுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையை நீ விரும்பி வாழும்போது உனக்கான நல்லது நடக்கும்படி நான் செய்வேன். பச்சந்தியாக இருக்கும் இந்த மனிதர்களை நீ சட்டை செய்யாம உனக்காக உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல நீ வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருந்துவிடு என் செல்லமே. மனிதர்கள் சில சமயங்கள்ல திடீர்னு சில பேரை தலையில தூக்கி வச்சு வேகமா ரொம்ப பிடிக்கும்னு பேசி புகழ்ந்து பாராட்டி தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அப்புறம் அதே வேகத்தோடு திடீர்னு அவங்கள தூக்கி வீசி எரியவும் செய்வாங்க. நீயே பார்த்திருப்பாய் தானே, இந்த உலகில் பல பிரபலங்கள் எந்த அளவுக்கு தூக்கி வச்சு கொண்டாடப்பட்டார்களோ அதே அளவுக்கு தூக்கி வீசவும் பட்டிருக்கிறார்கள். நீதான் கவனமா இருக்கணும். உன்னை விட உன் திறமைக்கு அதிக மதிப்பு மரியாதையும் கிடைச்சா அது மிகப்பெரிய விஷயம்தான். உன் திறமையை வெளிப்படுத்து, உன் தகுதியை அதிகப்படுத்திக்கோ. இந்த சாயப்பா உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை தருவேன். இனிமே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன்.